வணக்கம். உங்கள் குட்டாம்பட்டி எலக்ட்ரிஷியன் உங்களோட தமிழாதீங்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம வீட்டுக்கு எப்படி சுவிட்ச் போர்டுக்கு ஜாயிண்ட் அடிக்கிறது, நம்ம சுவிட்ச் போர்டு ஏற்ற சொல்லுவாங்க, ஜாயிண்ட் அடிக்கிறத சொல்ல மாட்டாங்க. பாருங்க, அப்புறம் கலர் கலராக இருக்கா. இதை பூரா நம்ம இப்போ ஜாயிண்ட் அடித்து சேர்க்கணும். அதை எப்படி சேர்க்கலாம்ங்கிறத பார்க்கலாம். இப்போ கிரீன் கலர் பாடி எடுத்துட்டு நம்ம வயர் எடுத்துருக்கோம். அது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு இப்போ 2 வயராக இருக்குது. இப்போ 2 வயரை ஒரே இடத்துல முறுக்குனா அந்த அப்புறம் ரொம்ப வெயிட் ஆயிரும். அப்போ அந்த பாக்ஸுக்குள்ள நிறைய வயர் வச்சு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி இப்போ நம்ம சின்னமாக்கிறோம். அதை எப்படி ஜாயின் அடிக்கிறது அப்படின்னா, இப்போ நடுவில் ஸ்லீவ் எடுத்திருக்கோம். அந்த ஸ்லீவ் அளவில் மட்டும் வச்சு எக்ஸ்ட்ரா வயர் எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த ஸ்லீவ் எடுத்துடணும். எடுத்துட்டு லென்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த லென்த்தை ஈவனை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கை டைட் மட்டும் வைக்கக்கூடாது. கட்டில் எப்பவுமே மடிச்சுட்டு டைட் வச்சிடணும். அதே மாதிரி கட்டு பிடிச்சி டைட் பண்ணுறதுக்கு இருக்கு. ஒன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும், ஒன் சைடு ஷார்ப் இல்லாமல் இருக்கும். இங்கே இந்த ஷார்ப்பாக இருக்கப்பட்டு நீங்கள் டைட் பண்ணீங்கன்னா இந்த வயரை கடிக்கும். இந்த வயரில் இப்படி கடிக்கும். இதே ஷார்ப் இல்லாமல் அதை பேக் சைடு வச்சுட்டு இந்த இடம் ஹோலாக இருக்கா அந்த சைடில் வச்சு நீங்கள் டைட் பண்ணும் போல இந்த மாதிரி வயர் ஃப்ரீயாக வரும். இல்லை அப்போ நீங்கள் டைட் பண்ணும் போல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஆள் இந்த படி திருப்பி வச்சுட்டு டைட் பண்ணி ஃபஸ்ட்டு பழகிருப்பீங்க. இந்த மாதிரி கடிக்கும் வயர் டைட் பண்ணும் போல இங்கே உள்ள இந்த வயர் லாக் ஆகும். அப்படி லாக் ஆகிடும். அப்போ நீங்கள் டைட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் திருப்பி வச்சு டைட் பண்ணணும். இப்போ நம்ம பாடி எடுத்துக்கு ஜாயிண்ட் அடிச்சிருக்கோம். இதே மாதிரி சேம் தான். இப்போ இது 2 ஃபேஸ் வருது. அப்போ இந்த 2 ஃபேஸையும் இதே சேம் மெத்தடில் ஜாயிண்ட் அடிக்க போகிறோம். அதே மாதிரி தான் நியூட்ரும். இப்போ நியூட்ரு மொத்தம் எத்தனை நியூட்ரு உள்ள கொடுத்துருக்கோமோ அத்தனை நியூட்ரை சேர்த்து ஜாயிண்ட் அடிக்கணும். இப்போ முன்னாடி பாடி எடுத்து அடித்த மாதிரி இப்போ நியூட்ரு எத்தனை நியூட்ரு வருதோ அந்த நியூட்ரு எடுத்து அடித்து லிங்க் எடுத்துருக்கு. அதே போல் ஃபேஸு இது இன்வெர்டர் கொடுத்துருக்கோம் மஞ்சள் கலர். இப்போ இது பூரா ஃபேஸ் லைன். சரிங்களா? இப்போ இந்த ஃபேஸ் லைனை நம்ம தனியாக எடுத்துக்கணும். அதிகமாக டேப் அடிக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். நான் பார்த்தா கொஞ்சம் ஹீட் ஆகாமல் இருக்கும். சும்மா தெரியறதுக்காண்டி படிச்சிருக்கு. இப்போ இது பூரா பாயிண்ட் லைன். இப்போ இது தனியாக பிரிச்சாச்சு, இதையும் தனியாக பிரிச்சாச்சு. இப்போ நம்ம போர்டில் ஏற்றும் போல இந்த மாதிரி வயர் கம்மியாக தான் இருக்கும். இப்போ உள்ள வைக்கும் போல இதே நம்ம நிறைய வயர் விட்டுருந்தோம்னா இது பூரா வயராகவே இருக்கும் ஃபுல்லாக. அப்போ ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. அதனால தான் வெட்டி போடுறது. ஒருவேளை நான் ஜாயிண்ட் லீக் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறோம். அதனாலதான் கொஞ்சம் லென்த்தாகவும் நம்ம ஜாயிண்ட் போடுறோம். இப்போ இந்த வேலை முடிஞ்சிச்சு போக இதான். இப்போ இங்கே 12 மாடல் பாக்ஸ், 12 மாடல் ஸ்விட்ச் கவரில் எத்தனை பாயிண்ட் வருதோ அத்தனை பாயிண்ட் ஏற்றாப்புல ஸ்விட்ச் வச்சிருக்கோம். ஒரு பிளக் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. இதை ஜாயிண்ட் அடிச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தோம்னா இப்போ எப்படி நம்ம ஜாயிண்ட் அடிச்சு பிளக் பாயிண்ட்டுக்கு லைன் கொடுத்து சுவிட்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபினிஷ் ஆகிடுச்சு நம்ம லைன். ஃபினிஷிங் ஒர்க்கு இப்படி தான் இருக்கும். இது போல் வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள். இதில் ஏதாச்சும் சிறு தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள், அதை நாங்கள் திருத்திக்கிறோம். சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொன்னால் தான் நம்ம இது போல் வீடியோ நாங்கள் போடுறதுக்கு ஆர்வங்கள் கூட வரும். நன்றி, வணக்கம்.